இன்னைக்கு நீங்கள் பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கில்லட் ரெசிபி. இது ஒரு டிப்பிக்கல் அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை நீங்கள் எப்படி வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் பயன்படுத்துகிற காய்கறிகள், நான் யூஸ் பண்ணுற மீட்டு இது மட்டும்தான் போடணும்னு கிடையாது. உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ, என்ன காய்கறி ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ, என்ன மீட் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் போட்டு இந்த ஸ்கில்லட் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கலாம். ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு அவன் வேணும். ஆனால் அவன் இல்லாமல் ஸ்டவ் டாப்லேயே எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக உருளைக்கிழங்கு வேணும். இதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 4 சின்ன உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி இது கூட உப்பு, மிளகு, வத்தல் தூள் இது 3 போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன க்யூப்ஸாக போடுறதுக்கு பதிலாக ஹேஷ் ப்ரவுன் பொட்டேட்டோஸ் கூட, அந்த ஷ்ரெட்டட் பொட்டேட்டோஸ் இருக்கும்ல, அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். இனி நம்ம ஒரு ஸ்கில்லட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்ல கிறிஸ்பாக ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். பக்கத்து ஸ்டவ்வில் நம்ம உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ள இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உங்களுக்கு காய்கறிகள் என்னென்னலாம் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இனி நான் இதில் 1 கப் மஷ்ரூம், வெட்டி வச்ச மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள் வேணால் லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். நீங்கள் அவனில் வைக்கிறதா இருந்தால் இது பாதி வெந்தால் கூட போதும். உங்ககிட்ட அவன் இல்லைன்னா எல்லா காய்கறிகளையும் கொஞ்சம் முழுசாக வேகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. எந்த காய்கறி வேணால் உங்களுக்கு இஷ்டப்பட்ட காய்கறிகள் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் எந்த காய்கறி போட்டாலும் அதெல்லாம் முழுசாக வேக வச்சுக்கோங்க. கூட காலிஃப்ளவர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதையும் கொஞ்சம் நல்லா வேகிற வரைக்கும் கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கலாம். என்கிட்ட கொஞ்சமாக பெல் பெப்பர்ஸ் இருந்துச்சு. நான் அதையும் இந்த மாதிரி சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி அதையும் இது கூட போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்க போகிறேன். இதெல்லாம் இப்போ கொஞ்சம் பாதி வந்ததுக்கு அப்புறமா நான் இப்போ கொஞ்சமாக என்கிட்ட சிக்கன் ஃப்ராங்க்ஸ் இருந்துச்சு, சிக்கன் சாசேஜ், அதை கொஞ்சம் இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டி அதையும் கூட போட்டு நான் சாட்டே பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு சிக்கன் ஃப்ராங்க்ஸ் கிடைக்கலனாலோ இல்லை உங்களுக்கு அது டேஸ்ட் பிடிக்கலனாலோ உங்களுக்கு இஷ்டப்பட்ட மீட் நீங்கள் போட்டுக்கலாம். போடாமல் கூட இருக்கலாம். மீட்டே இல்லைனா கூட வெறும் முட்டையை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பேக்கன் நல்லாயிருக்கும், மின்ஸ்ட் பீஃப், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மீட் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்ல ஓரளவுக்கு ப்ரௌன் ஆயிடுச்சு. உங்களுக்கு இதுக்கு மேலே ப்ரௌனாக வேணும்னாலும் நீங்கள் அதை வேக வச்சுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி இருந்தால் போதும். இனி இது எல்லாம் வெந்த எல்லா காய்கறிகள் எல்லாத்தையும் நான் இது கூட ஒன்றா போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ என்கிட்ட கொஞ்சமாக சிக்கனும் இருந்துச்சு. அந்த சிக்கனை வேக வச்ச சிக்கன் அது கூடயும் கொஞ்சம் உப்பு, மிளகு போட்டு அதையும் லைட்டாக வதக்கிட்டு இந்த உருளைக்கிழங்கோட சேர்த்துற போகிறேன். நான் வேக வச்ச காய்கறி, உருளைக்கிழங்கு, மீட் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இதுக்கு மேலே நான் ஒரு 2 கப் சீஸ், நல்ல கிரேட்டட் சீஸை இது மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ரொம்ப சீஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய எக்ஸ்ட்ரா சீஸ் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு இவ்வளவு தான் சேர்த்துக்கணும் அப்படின்னு பர்ஃபெக்ட் மெஷர்லாம் கிடையாது. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. சரி, இனி இதை நம்ம 400 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் ப்ரீஹீட் ஆன அவனுக்குள்ள ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம வைக்க போகிறோம். அதாவது மேலே நம்ம போட்ட சீஸ் கரிஞ்சிடக்கூடாது, ஆனால் எல்லாம் மெல்ட் ஆகி அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ நம்மக்கிட்ட அவன் இல்லைன்னா அந்த ஸ்கில்லட்டை நம்ம அவனுக்குள்ளே வைக்கிறதுக்கு பதிலாக நேராக நம்ம ஸ்டவ் டாப்லேயே வச்சுட்டு மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. ஃப்ளேமை வச்சுட்டு மேலே இந்த மாதிரி நம்ம போட்டோம் இல்லையா சீஸ், அதெல்லாம் நல்லா உருகிற வரைக்கும் சைடில் பாருங்கள் லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சீஸ் மேலே போட்ட சீஸ் எல்லாம் உருகிடுச்சு. ஸோ இது கரெக்டான பக்குவம். இனி நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ அழகாக சீஸியாக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ரெசிபி. I love it. It's really good. You should try this at your home. நீங்களும் இந்த சிம்பிளான ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடவே மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.